உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கில் சாட்சிகளை தீர்த்து கட்ட கூலிப்படையினரை ஏவி பிளான் போட்டு கொடுத்ததாக நெல்லை கவின்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய எஸ்ஐ சரவணன் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறையில் இருந்தபடியே சதித்திட்டம் தீட்டி கூலிப்படையை இயக்கியதாக கூறப்படும் சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? நெல்லை கவின்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய எஸ்ஐ சரவணன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் மர்டர் வழக்கில் சாட்சிகளை தீர்த்து கட்ட கூலிப்படையை ஏவியதாக மீண்டும் கைது. சிறையில் இருக்கும்போது பழக்கமான குற்றவாளிக்கு உதவுவதாக பெரும் தொகையை வாங்கிக் கொண்டு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் சாட்சியை கலைக்க வெறித்தாக்குதல் நடத்திய கொடூரம். எஸ்ஐ சரவணனின் வெளிவராத மற்றொரு முகம். நடந்தது என்ன? தாராபுரத்தைச் சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் சொத்து பிரச்சனையில் கடந்த 2025 ஆண்டு ஜூலை 28 5 பேர் கொண்ட கூலிப்படையினரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் முருகானந்தத்தின் சொந்த சித்தப்பாவான பள்ளி தாளாளர் தண்டபாணி, அவரது மனைவி சரஸ்வதி உள்ளிட்ட 28 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்கின் சாட்சிகளை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டப்பட்டதால் முக்கிய குற்றவாளியான தண்டபாணி கோவை சிறையில் இருந்து நெல்லை பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் சிறையில் இருந்தபடியே தனது ஆதரவாளர்கள் மற்றும் வெளிப்புற நெட்வொர்க் மூலம் சாட்சிகளை ஒழித்து கட்ட அவர் தொடர் சதித்திட்டங்களை தீட்டி வந்துள்ளார். அதன்படி முருகானந்தம் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக பார்க்கப்படும் தாராபுரம் கணபதி பாளையத்தைச் சேர்ந்த ரைஸ் மில் ஓனர் தங்கவேல் மீது ஜூலை 7 கேரளாவைச் சேர்ந்த 3 பேர் கொண்ட கூலிப்படையினர் அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயன்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தங்கவேல் தற்பொழுது கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். அவரை வெட்டிய கூலிப்படை கும்பலை கைது செய்து விசாரிக்க அவர்களை செட்டிங் செய்தது நெல்லையை உலுக்கிய கவின்குமார் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான எஸ்ஐ சரவணன் தான் என்பது தெரிய வந்தது. நெல்லை எஸ்ஐ சரவணனுக்கும் தாராபுர வழக்கறிஞர் கொலை குற்றவாளிக்கும் என்ன தொடர்பு? தண்டபாணி பாளையங்கோட்டையில் சிறையில் இருக்கும் நிலையில் கவின்குமார் கொலை வழக்கில் அதே சிறையில் அடைக்கப்பட்ட எஸ்ஐ சரவணனுடன் பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. சாட்சியை உடைத்தால் கேஸ் உடைந்துவிடும் என கூறி தண்டபாணியின் வழக்கிற்கு ஐடியா கொடுத்த சரவணன் பெரும் தொகையை வாங்கிக் கொண்டு தானே கேரளாவைச் சேர்ந்த கூலிப்படையினரை செட்டிங் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. சிறைக்குள் இருந்தபடியே போடப்பட்ட இத்திட்டத்தை ஜூன் மாதம் ஜாமீனில் வெளியே வந்த பின்னர் எஸ்ஐ சரவணன் கையில் எடுத்ததாகவும் அதன்படி ஜூலை 7 ரைஸ் மில் ஓனர் தங்கவேல் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஜாமீனில் இருந்த எஸ்ஐ சரவணனை தாராபுரம் காவல்துறையினர் தற்பொழுது மீண்டும் கைது செய்தனர். முருகானந்தம் கொலை வழக்கின் முக்கிய நேரடி சாட்சிகளை மட்டுமல்லாது முருகானந்தத்தின் தாயார் சுமித்ரா மற்றும் அவரது உறவினர்களையும் கொலை செய்யும் நோக்கில் மேலும் 2 கூலிப்படையினரை தயார் செய்து வைத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு, கேரளா, பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து கூலிப்படையினரை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் ஒருங்கிணைத்து தேவைக்கேற்ப செயல்படக்கூடிய பெரிய நெட்வொர்க்கை எஸ்ஐ சரவணன் கையில் வைத்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குற்றவாளிகள் நேரில் சந்தித்து திட்டங்களை இறுதி செய்ததாகவும் ஒவ்வொரு ஒப்பந்த கொலைக்கும் கோடிக்கணக்கில் பணம் வசூலிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த பணத்தை குழுவினருக்கு பிரித்து வழங்கும் பொறுப்பையும் எஸ்ஐ சரவணனே நேரடியாக மேற்கொண்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இப்படித்தான் கவின்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய எஸ்ஐ சரவணன் கூலிப்படையை ஏவி முருகானந்தம் கொலை குற்றவாளி தண்டபாணிக்கு உதவியுள்ளார். எஸ்ஐ சரவணனின் கூலிப்படை செட்டிங் விவகாரம் நெல்லை மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக சில காவல்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் தற்போதைய விசாரணை அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து நேர்மையான அதிகாரிகளை நியமித்து விசாரணையை நடத்த வேண்டும் என வழக்கறிஞர் முருகானந்தத்தின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எஸ்ஐ சரவணனின் காவல்துறை பணி பறிக்கப்படுமா? மேலும் சில முக்கிய புள்ளிகள் சிக்குவார்களா? விசாரணையில் அடுத்த கட்ட நகர்வில் என்னதான் நடக்கும்? காத்திருப்போம்.